கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, இந்த நேரத்தில் கர்த்தர் உங்கள் வழிகளை வாய்க்கும்படிக்கு இந்த ஜெபத்தை விசேஷித்த விதமாய் இதை செய்யும்படியே வினபடியினாலே நான் ஜெபிக்க போகிறேன். பிரியமானவர்களே, சங்கீதம் 37:5 சொல்லுகிறது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவர் அதை செய்து முடிப்பார். உன் வழியை வாய்க்கும்படி செய்வார், நீ எடுக்கும் பிரயாசத்திலே நீ பலனை காண்பாய். இதுவரை உன் வாழ்க்கையில் நீ எடுத்த முடிவுகள் எல்லாம் தவறாய் போயிருக்கலாம். உன் தீர்மானங்கள் எல்லாம் அது செல்லாதே போயிருக்கலாம். உன் திட்டங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டிருக்கலாம். நீ ஏமாற்றப்பட்டிருக்கலாம். உன் வழி வாய்க்காதபடிக்கு தடைகள் காணப்படலாம். உங்கள் வாழ்க்கை, எதிர்காலம், திட்டங்கள் அனைத்தையும் இந்த ஜெபத்தை கேட்கிற இந்த வேளையிலே நீங்கள் கர்த்தரிடத்தில் ஒப்புக் கொடுங்கள். உங்கள் வழிகள் எதெல்லாம் வாய்க்கவில்லையோ, எங்கெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் தடைகளும் தாமதமும் இழப்புகளும் உண்டாகி கொண்டிருக்கிறதோ, இந்த நேரத்தில் தானே அவைகளை கிறிஸ்து இயேசுவின் கைகளில் ஒப்புக்கொடுங்கள். இதைத்தான் சங்கீதம் 37:5 பக்தன் சொல்லுகிறான், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. நீ பிரயாசப்பட்டு ஓடுகிறாய், ஆனால் பலனை காண முடியாது இருக்கிறாய். அநேக முயற்சி எடுக்கிறாய், பல திட்டங்களை போடுகிறாய், ஆனாலும் உன் வாழ்க்கையில் இதுவரை எந்த கதவுகளும் திறக்கவில்லை. எல்லாமே உனக்கு அடைக்கப்பட்டு இருக்கிறது. உன் சொந்த பலத்தை அல்ல, கர்த்தரை நம்புங்கள், கிறிஸ்து இயேசுவை விசுவாசியுங்கள். உங்கள் வழிகளை அவரே வாய்க்க பண்ணுவார். அவர் உங்களோடு கூட இருப்பார் என்று சொன்னால் நிச்சயமாகவே வெற்றியை காண முடியும். நீங்கள் செய்யும் எந்த ஒரு செயலையும் கிறிஸ்து இயேசுவின் கரங்களில் ஒப்பு கொடுத்து பாருங்கள். தேவனுடைய சமூகத்தில் விட்டு கொடுங்கள். அவருடைய சமூகத்தில் அதை இறக்கி வைங்கள். நீங்கள் செய்யும் காரியங்களை எல்லாம் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து விட்டு, நான் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து இருக்கிறேன், அவருடைய கரங்களை இதை நான் தந்து விட்டேன், ஆகவே நான் பயப்படேன், அவர் மேல் நான் நம்பிக்கையா இருப்பேன் என்று சொல்லி நீங்கள் விசுவாசத்தை வெளிப்படுத்துகிற பொழுது அற்புதத்தை காண்பீர்கள். உன் வழி வாய்க்கும்படி என் ஆண்டவர் இந்த காலை வேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். யோசேப்பு தன் சகோதரர்களால் அவன் அடிமையாக விற்கப்படுகிறான். பொய்யான குற்றச்சாட்டுகள், சிறையில் அடைக்கப்படுகிறான். ஆனாலும் யோசேப்பு கர்த்தரை நம்பினான். சரியான நேரத்தில் தேவன் அவனை எகிப்தின் பிரதம மந்திரியாகவே மாற்றினார். ஆதியாகமம் 39:2-3 சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார், அவன் காரியம் வாய்க்கும்படி செய்தார். உங்கள் காரியம் வாய்க்கும், நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். இந்த தேவ மேல நம்பிக்கை வைக்கிற பொழுது, கிறிஸ்து இயேசுவின் மேல் நம்பிக்கை வைக்கிற பொழுது, எருசலேமின் மதிலை மீண்டும் கட்ட வேண்டும் என்ற பாரத்தை தேவன் கொடுத்தார் நெகேமியாவுக்கு. ராஜா அனுமதி அவனுக்கு கிடைத்தது, பொருட்கள் கிடைத்தது, பாதுகாப்பு அனைத்தையும் தேவன் ஏற்படுத்தினார். பல எதிர்ப்புகள் இருந்தாலும் வேலை வெற்றிகரமாய் முடிந்தது. காரணம், நெகேமியா தன் பாரத்தை கர்த்தர் மேல் வைத்தான், கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருந்தான். ஒரு சாதாரண யூத பெண்ணாக இருந்த எஸ்தரை தேவன் ராணியாக உயர்த்தினார். சரியான நேரத்தில் அவள் மூலம் முழு யூத ஜனத்தையும் காப்பாற்றினார். நிச்சயமாகவே ஒரு மேய்ப்பனாக இருந்தவன் தாவீது ஒரு சிறுவனாக இருந்தான். சவுலால் துரத்தப்பட்டான். ஆனால் தேவன் அவர் வாக்குத்தத்தம் பண்ணினபடியே அவனை இஸ்ரவேலின் ராஜாவாக உயர்த்தினார். நிச்சயமாகவே உங்கள் வழிகளை வாய்க்க பண்ணுகிற கர்த்தர் எவ்வளவுதான் போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், கசப்புகள், வெறுப்புகளை பிசாசானவன் கொண்டு வந்தாலும், சத்ரு உங்களுக்கு எதிராக எவ்வளவு பெரிய அவன் கிரியைகளை அவன் உண்டு பண்ணினாலும், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக ஜெயக்கொடியேற்றுவார். யோசேப்பை போல உங்க வாழ்க்கையில் இழப்பை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அதை ஆசீர்வாதமாக என் ஆண்டவர் மாற்றுவார். நெகேமியாவுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட தடைகளை போல உங்கள் வாழ்க்கையில் தடைகள் இருக்கும் என்று சொன்னால் எல்லா தடைகளையும் என் ஆண்டவராகிய இயேசு
அதை உங்கள் முன்னின்று விலக்குவார். எஸ்தரை போல சரியான இடத்தில் உங்களை நிறுத்தி நீங்கள் அவமானப்பட்டு போகாதபடிக்கு, நீங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு என் ஆண்டவர் சரியான இடத்தில் உங்களை நிறுத்தி உங்களை ஜெயத்தை பார்க்கும்படி பண்ணுவார். பயப்படாதீர்கள். நீங்கள் வேலை பார்க்கும் ஸ்தலத்தில் இருக்கிற இடத்துல எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் காணப்பட்டாலும் சரி, ஒருவேளை நீங்கள் இருக்கும் இடத்தில் உங்கள் இருதயத்தில் ஒரு பயமும் திகிலும் உண்டாகலாம். என் வழி வாய்க்குமா? நான் பிரயாசப்பட்டு வந்தேனே, என் வழி வாய்க்குமா? எனக்கு நன்மை நடக்குமா என்ற குழப்பத்தில் இருப்பீர்கள் என்று சொன்னால், என் ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி, அவர் மேலே என் நம்பிக்கையாயிரு, அவர் அதை செய்து முடிப்பார். என் இயேசு உங்களுக்காக செய்து முடிப்பார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இப்பொழுது நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ராஜா, இந்த நேரத்திலும் இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவருக்காக நான் விசேஷித்த விதமாக நான் ஜெபிக்கிறேன். எப்படிப்பட்ட தடைகளையும் என் ஆண்டவர் நீக்கி போடுவீரப்பா. உன் வழிகளை வாய்க்க பண்ணுவேன் என்று சொன்னீரேன். எஸ்டடி உபாகம் 29:9 சொல்லுகிறது, இப்பொழுதும் நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படிக்கு இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களாக. இயேசுவே, உம்மை நம்பி உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உம்மை நேசிக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். நிச்சயமாகவே என் தேவன் அப்பா, நீர் வழிகளை வாய்க்க பண்ணுவேன். உம்முடைய பிள்ளைகளை நீர் வெட்கப்பட்டு போக விடவே மாட்டீர். சத்துருக்களின் இஷ்டத்துக்கு ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டீர். எப்படிப்பட்ட தடைகளும் இனி விலகட்டும் அப்பா. உம்முடைய பிள்ளைகள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியிலும் இனி வெற்றியை காணட்டும், ஜெயத்தை காணட்டும். வழிகளை வாய்க்க பண்ணுவீராக ராஜா. யோசுவா 1:8 சொல்லப்பட்டிருக்கிறது, நீ அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக, அப்பொழுது உன் வழியை வாய்க்க பண்ணுவார், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். சத்தியத்தை அறியத்தக்கதான இருதயம் பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் அப்பா. என் ஆண்டவருடைய வார்த்தையை, அவருடைய கற்பனைகளை இருதயத்துல அப்பா உம்முடைய பிள்ளைகள் எழுதி வைத்து அதன்படி உமக்கு கீழ்ப்படிந்து நடக்க கிருபை பாராட்டுவீராக. அது நிமித்தமாக என்ன நடக்கிறது? அவர்கள் வழி வாய்க்க பண்ணும்படி என் ஆண்டவனின் கதவுகளை திறக்கிறீர் சுவாமி. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராத மரத்தை போல் இருப்பானாம். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இதை கேட்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய அப்பா செய்யக்கூடிய ஒவ்வொரு செய்கைகளும் இனி வாய்க்கட்டும். ஒவ்வொன்றிலும் உடைய பிள்ளைகள் பலனை காணட்டும் அப்பா. காலையிலே உன் விதையை விதை, மாலையிலே உன் கையை நெகிழ விடாதே. அதுவோ இதுவோ எது வாய்க்கும் என்று இரண்டும் சரியாய் பயன்படுமோ என்றும் நீ அறியாயே. எல்லாவற்றையும் கர்த்தருடைய சமூகத்தில் விட்டுக்கொடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, இப்பொழுதும் நான் ஜெபிக்கிற இந்த வேளையில தானே உங்கள் சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் சரி, கர்த்தரிடத்தில் ஒப்புவீங்க. அவரிடத்தில் நீங்கள் ஒப்புக்கொடுங்கள், அவர் அதை வாய்க்க பண்ணுவார். ஏசாயா 48:15 கர்த்தர் சொல்லுகிறார், நானே அதை சொன்னேன், நான் அவனை அழைத்தேன், நான் அவனை வரப்பண்ணினேன், அவன் வழி வாய்க்கும். உங்களை அழைத்தவர் கர்த்தர். இயேசுவே, இந்த ஜெபத்தை கேட்கிற பிள்ளைகளை அழைத்தது நீங்க சுவாமி. நீங்க அழைச்சிருக்கிறீங்க, நீங்க தான் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறீங்க, நீங்க தான் உங்களுடைய பிள்ளைகளை வரவழைத்தேன் என்று சொல்லி. ஆக அவன் வழியை வாய்க்கப்படும். அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கைகளினாலேயே வாய்க்கும். சப்பா, ஒவ்வொருடைய சூழ்நிலைகளை என் ஆண்டவர் நீர் மாற்றணும். எஸ்டர்டே கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்கச் செய்தார் என்று 2 நாளாகவும் 26:5 வாசிக்கிறோமே. கர்த்தரை தேடுகிற பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க சுவாமி. அமராஜா, அவர்கள் காரியங்களை நீர் வாய்க்க பண்ணுவீராக. பிள்ளைகளுடைய காரியங்கள் வாய்க்கட்டும், எல்லா தடைகளும் விலகட்டும். மனுஷிய தந்திரங்கள், பொறாமையின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் எல்லாம் விலகட்டும் அப்பா. நம்முடைய பிள்ளைகளுடைய வழி வாய்க்காதபடிக்கு கிரியை செய்து கொண்டிருக்கிற எல்லா சத்துருவின் கிரிகளும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே கட்டப்பட்டு போகும். என் ஆண்டவராக இயேசு, நீர் உம்முடைய வாயிலிருந்து பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஜீவன் உண்டு, வல்லமை உண்டு ராஜா. அப்படியே நீங்க சொன்னீங்க, என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்தில் திரும்பாமல் அது நான் விரும்புகிறது செய்து
நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் காரியங்களை வாய்க்க பண்ணுவீராக சுவாமி. எதெல்லாம் உடைய பிள்ளைகள் அப்பா முட்டுக்கட்டையா அதை தாண்ட முடியாதபடி அப்பா எரிகோவை போல அப்பா மதில் சுவராய் தடைகளாய் இருக்கும் என்று சொன்னார். என் கர்த்தரை நம்பி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி, உம்முடைய நாமத்தை புகழ்ந்து, உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி, உங்க நாமத்தின் மேலேயே நம்பிக்கையை வைத்து, விசுவாசத்தை வைத்து நான் எல்லாவற்றையும் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்தேன். இப்பொழுதே எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறேன். என் மகனுடைய திருமண காரியம், என் மகளுடைய திருமண காரியம், நான் கட்டுகிற வீட்டு காரியம், என் வேலை காரியம், என் பிள்ளையுடைய தேவைகள், பொருளாதார தேவைகள், எல்லா காரியத்தையும் என் கர்த்தருடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். என் வாழ்க்கையில் காணக்கூடிய அத்தனை போராட்டங்களையும் என் ஆண்டவரிடத்திலே நான் சொல்லி அவரிடத்திலேயே நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி இந்த வேளையிலும் அப்பா யாரெல்லாம் உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறார்கள் வழிகளை நீர் வாய்க்க பண்ணுவேன். யாரெல்லாம் விசுவாசத்தோடு இந்த இயேசுவின் சமூகத்தில் என் பாரத்தை நான் இறக்கி வைத்து விட்டேன், இனி நான் கவலைப்படேன், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இந்த ஜெபத்தை கேட்கிற யாராக இருந்தாலும் சரி, என் தேவ வல்லமை இப்பொழுதே பிள்ளைகளை தொடட்டும் அப்பா. இப்பொழுதே குடும்பத்தில் காணக்கூடிய பாவ சாப கட்டுகள் நீங்கட்டும், தடைகள் எல்லாம் விலகட்டும், அடைக்கப்பட்ட வழிகள் வாசல்கள் எல்லாம் திறக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால். எப்படிப்பட்ட வழிகளையும் திறப்பீராக. ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், ஒருவரும் திறக்க முடியாதபடி பூட்டுகிற ஆண்டவர் அப்பா நீ. ஹல்லேலூயா. சகல வல்லமைகளும் உம்முடைய கரத்தில் இருக்கிறது சுவாமி. நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட்டால் நிற்கும் ராஜா. இயேசுவே, உம்முடைய பிள்ளைகளுக்கு என் ஆண்டவர் நீர் வழிகளை வாய்க்க பண்ணுவீராக. இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொருடைய வழிகளும் இனி வாய்க்கட்டும் அப்பா. போராட்டங்கள் இனி மாறட்டும். எந்தெந்த காரியங்கள் தடைகள் காணப்பட்டது, எந்த வழிகள் வாய்க்காதபடி இருந்ததோ, எந்த வாசல்கள் அடைபட்டு இருந்ததோ, எந்த சூழ்நிலைகள் திறக்கப்படாது இருந்ததோ, எந்த இடத்துல மனுஷன் கண்களை தயவு கிடைக்காது இருந்ததோ, எந்த இடத்துல என் கோர்ட்டு காரியங்கள் பிரச்சனையில நிற்கிறது, அதற்கு ஒரு முடிவில்லாது இருக்கிறது, எந்த திருமண காரியத்தில் குழப்பங்கள் அதற்கு ஒரு தீர்வு இல்லாதபடி இருக்கிறதோ, எந்த வியாதி நிமித்தமாக அதற்கு ஒரு சொல்யூஷன் இல்லாதபடி, வியாதியின் பலவீனத்தினால கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு என் ஆண்டவர் இந்த நாளிலே நீர் வழியை வாய்க்க பண்ணுவீர் சுவாமி. எல்லா சூழ்நிலைகளையும் என் ஆண்டவராக இயேசு நீர் மாற்ற போறீங்க சுவாமி. வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் இந்த நிமிஷம் முதல் கொண்டு, இந்த ஜெபத்தை கேட்ட இந்த நொடி முதல் கொண்டு உம்முடைய பிள்ளைகளின் வழி வாய்ப்பதாக. இயேசுவின் நாமத்தினால் எப்படிப்பட்ட வழிகளும் செவையாக்கப்படட்டும். எப்படிப்பட்ட தடைகளும் இயேசுவின் நாமத்தில் நீங்க கிடக்கும். எப்படிப்பட்ட கரடு முரடான பாதைகளும் சமமாக்கப்படட்டும் அப்பா. எப்படிப்பட்ட இருளும் இப்பொழுது வெளிச்சமாக மாறட்டும். எப்படிப்பட்ட தீமையும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது நன்மையாக மாற கடவுள். வார்த்தையை கேட்கிற பொழுதே விடுதலை உண்டாகணும் அப்பா. பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை, பலவீனத்திலிருந்து விடுதலை, ஆரோக்கியத்திலிருந்து இயேசுவே அப்பா ஒரு விடுதலை. பிள்ளைகளுக்கு எல்லா சூழலிலிருந்து என் ஆண்டவர் நீர் விடுவிப்பீராக சுவாமி. வழியை வாய்க்க பண்ணுவீராக, வழிகளை வாய்க்க பண்ணுவீராக அப்பா. கேட்கிற ஒவ்வொருவருடைய கரத்திலேயே நான் தருகிறேன் சுவாமி. இந்த ஜெபத்தை ஆழமாய் விசுவாசத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு மேலும் என் ஆண்டவருடைய வார்த்தை வல்லமையாய் செயல்படட்டும். உம்முடைய வார்த்தை வீணாய் மண்ணில் விழுந்து போவதில்லை. நீர் சொன்னதை செய்தது உம்மிடத்தில் திரும்புகிறது. வழிகள் வாய்க்க பண்ணுவீராக. அமராஜா, கேட்கிற ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கரத்திலே நான் ஒப்புக் கொடுக்கிறேன். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். அளவில்லாத கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் நிறைவான ஆசீர்வாதம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வரட்டும் அப்பா. வழியை வாய்க்க பண்ணுவீராக என்று சொல்லி கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.